हेलो बच्चों, नमस्कार सबको राम राम। अच्छा, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ராஷ்டிர பாஷால இருந்து ஜீவனி இருக்கு இல்லையா? அதாவது பயோகிராஃபி, லைஃப் ஸ்கெட்ச், பயோகிராஃபி அதில வந்து நம்ம வந்து அ லெசன் பார்த்தோம். லெசன் ரொம்ப லென்த்தியா இருக்கு. ரொம்ப லென்த்தியா இருக்கு. ஸோ, நீங்க வந்து போர் ஆயிடுவீங்க. ஸோ, நம்ம வந்து ஷார்ட்டா சாராம்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? நீங்க புக் எடுத்தீங்கன்னா, புக்ல வந்து பேஜ் நம்பர் 239ல வந்து உங்களுக்கு வந்து சாராம்ஸ் இருக்கு. ஸோ, சாராம்ஸே நம்ம பார்த்துருவோம். அது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு. ஸோ, நம்ம சாராம்ஸ் பார்த்துருவோம். ஓகே. பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அது வந்து ஜீவனில ஃபர்ஸ்ட் லெசன். ஓகே. பண்டிட் ஜவஹர்லால் நேருவோட லைஃப் ஹிஸ்ட்ரி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஷார்ட்டா. அதாவது சாராம்ஸ் வரும். ஸோ, அதில் நம்ம எழுத வேண்டியது. அதாவது पंडित पंडित जवाहरलाल नेहरू हमारे देश के अदावद भूतपूर्व प्रधानमंत्री मंत्री हैं. அதாவது பூத்பூர்வ பிரதானமந்திரினா அதாவது ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். ஆக்சுவலாக அவர் வந்து ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவர் இல்லையா? ஸோ இங்கே வந்து பூத்பூர்வ அப்படின்னா முன்னாள்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ சுதந்திர பாரத் கே பிரதம பிரதான் மந்திரி பி வெஹி தே. அதாவது வெஹி அதாவது इंडिपेंडेंट इंडियाவோட ஃபஸ்ட்டு प्रधान मंत्री வந்து அவர் தான். அப்போது नव भारत के निर्माण में नेहरू जी का महत्वपूर्ण हाथ है. அதாவது நவ பாரத் அப்படின்னா என்னது? மாடர்ன் இந்தியா. இப்போ இந்தியா வந்து ஸ்லேவரியிலேருந்து வெளியில் வந்தது இல்லையா? அப்போ நமக்கு ஃப்ரீடம் கிடைச்ச உடனே இப்போ ஒரு நியூ இந்தியாவை வந்து நம்ம மாடர்ன் இந்தியா வந்து ஃபார்ம் பண்ணோம்ல. அப்போ அதனோட நிர்மான், அதனோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நேருஜிக்கா மகத்துவபூர்ண ஹாத் அப்படின்னா அவரோட கை இருக்குது அதில். கைன்னு என்னது? அவரோட அதாவது அவரோட அந்த பார்ட்டிசிபேஷன் நிறைய இருக்குது இந்தியாவோட நியூ அதாவது மாடர்ன் இந்தியாவில். ओके. அப்போது नेहरू जी का जन्म अதாவது 14 नवंबर 1889 14 नवंबर 1889 வந்து इलाहाबाद में हुआ था. उनके पिता வந்து पंडित मोतीलाल नेहरू थे और माता स्वरूप रानी थी. அவரோட மதர் வந்து ஸ்வரூப ராணி, ஃபாதர் வந்து மோதிலால் நேரு. ஓகே. அப்போது பாலக் நேரு की प्रारंभिक शिक्षा घर में ही हुई. அது அவரோட பிரைமரி எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வீட்லேயே இருந்தது. அந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் வந்து பிரைமரி எஜுகேஷன் வீட்லேயே இருந்திருக்கு. ஓகே. அப்போது என்னென்னா விஞ்ஞான் கே பிரதி வே படே அதாவது தில்சஸ்ப் தே. தில்சஸ்பி அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது விஞ்ஞான்கி பிரத்தின்னா சயின்ஸில் வந்து டுவர்ட்ஸ் சயின்ஸ் வந்து அவர் வந்து அவரோட என்னது அதாவது லைக்கிங் சப்ஜெக்ட் அது. அப்போ पिताजी के அதாவது मुंशी मुबारक अली के कारण पिताजी के मुंशी அதாவது मुबारक अली के कारण उनमें देश की आज़ादी की भावना जागृत हुई. அதாவது அவர்கிட்ட வந்து ரைட்டராக இருந்தார் அவங்க ஃபாதர் கிட்ட. அவர் வந்து ஒரு ரிச் அண்ட் ராயல் பர்சன் இல்லையா? அப்போ முன்ஷியாக இருந்தார். முன்ஷி வந்து இவர் யாருதுன்னா முபாரக் அலி. அப்போ முபாரக் அலியோட காரணத்தால் அவருக்கு வந்து ஃப்ரீடம் ஃபைட்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதாவது ஆஜாதிக்கு பாவனா அப்படின்றார். ஜாக்ருத் ஹுயின்னா ஆஜாதின்னா என்னது? ஃப்ரீடம் கி பாவனானா அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவருக்கு வந்து ஜாகுருத்னா அப்படியே பைதாவாகுது, ப்ரொடியூஸ் ஆகி அப்படியே அதிகமாகுது, அதை உருவாச்சு. அப்போ உனக்கு உச்ச சிக்ஷா வந்து இங்கிலாந்துமே ஹுயி. அவரோட ஹையர் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபாரின் போயிட்டார். இங்கிலாண்டில் தான் அவர் ஃபுல்லாக முழுக்க வந்து தன்னோட ஹையர் ஸ்டடீஸ் ஃபுல்லாக படித்தார். அப்போ சன் 1912 வந்து நேரு जी भारत लौटे और वकालत करने लगे. 1912 வந்து அவர் வந்து இந்தியா திரும்புகிறாரு. அவங்க வந்தோடனே வக்காலத் அதாவது என்ன சொல்கிறது லாயர் கோர்ட்டில் வந்து வக்கீலை ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். உசி வருஷம் காங்கிரஸ் கே சாத் ஜுடுகே. அதே வருஷத்துலேயே அவர் காங்கிரஸோட சேர்ந்துடுறாரு. ஜுடுஜானா அப்படின்னா ஜாயின் ஆகிறது. அப்போ சன் 1919ல் தக்ஷின் ஆஃப்ரிக்காக்கு காந்திஜி பாரத் ஆயிடுது. அப்போ 1919ல் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஜாலியன் வாலாபாக் நடந்த வருஷம் அது. அப்போது அங்கே அந்த டைமில் தான் வந்து தக்ஷின் ஆஃப்ரிக்காவிலேருந்து நம்ம காந்திஜி வந்து இந்தியா வர்றாரு. इंडिया वंदोडने तो नेहरू जी और ने गांधी जी से मुलाकात की और उनके अनुयायी और सहयोगी बन गए. அப்போ நேருஜி வந்து காந்தியை போய் சந்திக்கிறாரு. சந்தித்த உடனே அவரோட அனுயாயின்னா ஃபாலோவர் ஆயிடுறாரு. அதே சமயத்தில் சஹயோகி பன்கே அவரோட சபார்டினேட்டாகவே ஆயிடுறாரு. ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாரு நேரு. அப்போ பிரதம விஸ்வ युद्ध के समय ब्रिटिश सरकार ने रौलट एक्ट पास किया. அதாவது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடக்குது. பிரதம வேர்ல்டு வார்னு விஸ்வ யுத்தம் அப்படின்றாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷ் சர்க்கார் வந்து ரவுலட் ஆக்ட் அப்படின்றத வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. அப்போது பாரத்கி அதாவது ராஷ்ட்ரிய பாவனா கா தமன் வந்து இஸ்கா உத்தேஷ்ய தா. அதாவது
இந்தியாவில் வந்து அப்போ தான் வந்து அதாவது ராஷ்ட்ரிய ஏகத்தா அப்படின்றது, அதாவது என்ன சொல்கிறது, நேஷ்னல் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அப்போ தான் ஜாகிரத் ஆகுது. அப்போ தான் வந்து ஒரு அவேர்னஸ் வந்தது, எங்களுக்குள்ள ஒரு அவேக்கனிங் வந்தது. நம்ம வந்துலாம் நம்ம ஃப்ரீடம் வாங்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் வந்தது. அப்போ வந்து அதை வந்து அதை அழிக்கணுன்றதுக்காக தான் வந்து ரவுலட் சட்டம் கொண்டு வரோம். அப்போ காந்திஜிக்கு நேतृत्व இஸ்கா படா விரோத் हुआ. காந்திஜியோட அதாவது ஹெட்டிங்கில், அவரோட லீடர்ஷிப்பில் இந்த இதை வந்து ரொம்பவும் ஒரு அப்போஸ் பண்ணுறாங்க. இது தேவையில்லை அப்படின்ட்டு நேருஜினே வந்து इसमें सक्रिय भाग लिया. அவர் ரொம்ப இன்டென்சிவ், அதை என்ன சொல்ற, அக்ரெசிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு இந்த ஆந்தோலனில். அப்படி பண்ணும்போது सहयोग आंदोलन के समय उन्होंने वकालत छोड़कर अपना पूरा समय வந்து स्वतंत्रता संग्राम में சங்கிராம் கோ சமர்ப்பித் கர் தியா. அதாவது இப்போ வந்து அசயோக்னா என்னது, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்னு ஒத்துழையாமை இயக்கம். அந்த டைமில் வந்து தன்னோட வேலையை அவர் ராஜினாமா பண்ணிடுறாரு, வேலையை விட்டுறாரு. முழுக்க வந்து 24 ஹவர்ஸ் ரவுண்ட் த கிளாக்கு வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு வேலை செய்கிற மாதிரி பண்ணிட்டார். அப்போ வந்து प्रिंस ऑफ वेल्स जब भारत आए थे, वो प्रिंस ऑफ वेल्स வந்து இந்தியா அப்போ வந்தாங்க. அந்த டைமில் तब उनका आगमन का विरोध करने का अपराध में सरकार ने नेहरू जी को கைது किया. அப்போ வந்து பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வரும்பொழுது நேருஜி வந்து அப்போஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து அதான் கோ பேக் சொல்கிறாங்களே இப்போலாம், அந்த மாதிரி அப்போ அப்போஸ் பண்ண உடனே அவரை எடுத்து போய் ஜெயிலில் போட்டுறாங்க. அப்போது स्वतंत्रता संग्राम से अதாவது அந்த सिलसिला में पंडित जी 8 बार जो है கைது அதாவது கிய கே, அதாவது 8 முறை வந்து அவர் அரெஸ்ட் ஆகிருக்காரு இண்டிபெண்ட்டுக்காக, த இந்தியாவுக்காக. அப்போ सन 1947 வந்து பாரத் ஆஜாதி தேஷ் கி ஆர்த்திக் ஒரு ராஜ்நீதிக் தஷா வந்து அதாவது தயனியத்தி, அது ரொம்ப புவர் கண்டிஷனில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இந்தியாவை வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்டு போயிடுறான் ஃபாரினர். அதாவது அந்த ஆர்த்திக் ஒரு ராஜ்நீதிக்னா என்னது, நம்மளோட அந்த ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனோ அல்லது எக்கனாமிக்கல் சிச்சுவேஷனோ அது வந்து ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிட்டான். இஸ் ஸ்திதி மே ஓ நவ பாரத் கா அதாவது சங்கட்டித் அவர் மஜ்பூத் கர்னே கா பார் வந்து பண்டிட்ஜிக்கோ சோம் கயா. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு இந்தியாவை வந்து அவர் கொடுத்து, நீ வந்து ஒரு மாடர்ன் இந்தியாவை உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை வந்து இவருக்கு பண்டிட் ஜவஹர்லால் நேரு கொடுத்துட்டாங்க. வே தேஷ் கே பிரதான் மந்திரி பன் கே, ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆகிட்டார். வே தேஷ் கி உன்னதி கே லியே அதாவது உத்தியோக ஒரு கிருஷிக்கோ மகத்துவபூர்ண மாந்தேத்தே. அப்போ வந்து என்னது என்ன சொல்கிறது, உத்தியோக ஒரு கிருஷி அப்படின்றாங்க. உத்தியோகம்னா என்னது, உத்தியோகம்னா அதாவது அந்த ஃபேக்ட்ரிஸ், கார்கானான்னு சொல்கிறாங்கல்ல, அதுவும் கிருஷி அதாவது அக்ரிகல்ச்சர், இது 2 தான் சேர்ந்து வந்து நம்ம வந்து அதாவது அது 2 தான் மகத்துவபூர்ண சீஸ் அப்படின்னு நினைக்கிறார். அதனால தான் வந்து இந்தியா வந்து ஆगे बढ़ेगा, இந்தியா வந்து முன்னுக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறார். इसीलिए इन दोनों क्षेत्र के विकास के लिए वो वैज्ञानिक और अनुसंधान को बढ़ावा देते थे. அப்போ இது 2த்தையும் நம்ம வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா, அப்போ சயின்ஸ் வந்து நிறைய ரிசர்ச் நிறைய செய்கிறது, அதை வந்து ஊக்குவிக்கிறார். साइंसेसலாம் பண்ணி நம்ம வந்து இந்தியா முன்னுக்கு போகணும்னு நினைக்கிறார். उन्हें विश्व मंच पर शांति स्थापित करने के लिए पंचशील सिद्धांत को की घोषणा की. அப்போ பஞ்சசீல கொள்கை அப்படின்றது வந்து உலகம் முழுக்க வந்து அமைதியை, இவரை கூட அமைதி புறான்னு சொல்லுவாங்க. அதாவது அது அமைதி புறான்னு சொல்லுவாங்க இவரை. ஏன்னா வந்து பஞ்சசீல கொள்கை இவர் தான் கொடுத்தார். அதாவது உலகம் முழுக்க அமைதி நிலவணும் அப்படின்றதுக்காக. अदावद प्रधानमंत्री के पद पर वो रहते हुए 1964 को उन्होंने देश की जो सेवा की. अच्छा, प्रधानमंत्री के पद पर वो रहते हुए सन 1964 तक उन्होंने देश की जो सेवा की वह அவிஸ்மரணீய ரஹேகி. அதாவது நம்ம மறக்க முடியாத சர்வீஸ் பண்ணிட்டு போயிட்டார். 1964 வரைக்கும் அவர் பிரைம் மினிஸ்டராகவே இருந்தார். ஸோ அந்த டைம் வரைக்கும் இந்தியாவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார். அப்போது பண்டிட் நேருஜி படே நிர்பீக் व्यक्ति है, எதுக்கும் வழட மாட்டார். அவர் ஸ்பஷ்டவாதித்தா, நல்ல தெளிவான சிந்தனை இருக்குது. உனக்கு விசேஷதா थी वे हर क्षेत्र में அதாவது பிரகதிஷீல், ஹர் क्षेत्रமே பிரகதிஷீல் அப்படின்னு சொல்லிட்டுனா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து என்ன பண்ணணும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ப்ரோக்ரஸிவ் அந்த விசாரதாரா
அந்த மாரி ஒரு திங்கிங் வந்து அவருக்கு எப்பவுமே இருந்தது. சமர்த்தன் கர்த்தே தே. அத தான் அவர் வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாரு. அந்த மாரி இதுதான். விஸ்வ சாந்தி பர் வோ படா ஜோர் தேते थे. உலகம் முழுக்க அமைதிக்காக அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அத வந்து நெறைய ப்ரெஸ் பண்ணி அவரு அதுக்காக நெறைய செய்தாரு வேலைகள்லாம். படே ஞானி புருஷ் தே. ரொம்ப படிச்சவரு. பெரிய அறிவாளியா இருந்தாரு. அதாவது பहुँचे हुए विद्वान और सफल लेखक भी थे. பहुँचे हुए ஃபக்கீர் அப்படின்னுவாங்க. பहुँचे हुए வித்வான் இவரு. ஆக்சுவலா வந்துன்னு அதாவது மிகப்பெரிய வித்வான். மிகப்பெரிய ஒரு வித்வான் அவரு. லேக்கக், சஃபல் லேக்கக்னா என்னது? ஒரு மிக வெற்றிகரமான ஒரு எழுத்தாளர், ரைட்டர். ஏன்னா, இவர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதாவது டிஸ்கவரி ஆஃப் இண்டியா, அதாவது லெட்டர் டூ மை டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா பிரியதர்ஷினி அவரோட டாட்டரு இந்திரா காந்தி. அவங்களுக்காக அவர் நெறைய வந்து அ அதாவது கிளிம்ஸ் ஆஃப் இண்டியா, டிஸ்கவரி ஆஃப் இண்டியா அந்த மாரி நெறைய எழுதியிருக்காரு. அதாவது பாரத்வாசி அதாவது नेहरू जी को उनकी विचारधाराओं को उनकी सेवाओं को हमेशा के लिए याद रखेंगे. அதாவது பாரத்வாசின்னா யாரு? நம்ம தான். சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவங்க நம்ம வந்து அவரோட விச்சார்தாரா, அவருடைய எண்ணங்கள், அவரு நாட்டுக்காக என்னென்னலாம் செஞ்சாரு, உன்கி சேவா, சர்வீஸ் அதெல்லாம் நான் வந்து ஹமேஷா கே லியே யாத் ரஹேகான்னா நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுட்ருப்போம். நம்ம மெமரியில அது வந்து எப்பயுமே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, பாய்.